ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு அடை தோசை எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இதான் ஃபர்ஸ்ட் டைம் சேனல் பார்க்குறீங்கன்னா இந்த ரெசிபி பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். ஒவ்வொரு நாளும் இன்ட்ரெஸ்டிங்காக பிள்ளைங்களுக்கு ஏற்றபடி உள்ள ஹெல்த்தியான ரெசிபீஸும் நீங்கள் இந்த வீடியோஸில் நீங்கள் பார்ப்பீங்க. ஸோ இதுக்கு நான் இட்லி ரைஸோட மேலே மென்ஷன் பண்ணியிருக்கிற எல்லா தால்ஸையும், ரெட் சில்லி, வெந்தயம், சீரகம், சோம்பு இதெல்லாம் ஆட் பண்ணி நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஒரு 2-3 மணி நேரம் நான் ஊற வச்சுருக்கிறேன். ஸோ ஊறின பருப்பை 3 மணி நேரம் கழித்து அந்த ஊறின தண்ணியோட நான் ஒரு கொரப்பாக அரைச்சி வச்சுக்கிட்டுறேன். கொரப்பாக அரைச்ச அந்த மாவோட நான் கொஞ்சம் உப்பு, பெருங்காயம் கொஞ்சம் வாய்வு பிடிக்காமல் இருக்கும். ஏன்னா நம்ம நிறைய தால்ஸ் ஆட் இருக்கிறதுனால கொஞ்சம் தாராளமாக ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ உங்களுக்கு தோசை மாவு ரெடி ஆயிருச்சு. ஸோ இதை நீங்கள் நேரம் ஊற்றி தோசையாக நீங்கள் ஊற்றி சாப்பிடலாம். இல்லைச்சுன்னா ஒரு மணி நேரம் கழிச்சு கூட நீங்கள் ஊற்றி சாப்பிடலாம். கொஞ்சம் மேலே கொஞ்சம் வெங்காயம் தூவி விட்டு தோசை நீங்கள் ஊற்றுனீங்கன்னா நல்லா க்ரன்ச்சியாக கிறிஸ்பியாக இருக்கும். கண்டிப்பாக செஞ்சு பார்த்துட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்க.